வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். அண்ணல் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு மறுநாள் தன்னுடைய அதிர்ச்சியையும் இரங்கற் செய்தியையும் பெரியார் வெளியிட்டிருந்தார். அதனை தாண்டி ஒரு வாரம் கழித்து, அதாவது 1948 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி குடியரசில் காந்தியார் கொலை பற்றிய ஒரு நீண்ட தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தலையங்கம் சொல்கிறது, காந்தியாரினுடைய கருத்துகள் சிலவற்றில் கம்யூனிஸ்டுகளும் சமதர்மவாதிகளும் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் கூட அவரிடத்தில் மிகுந்த மதிப்பு உடையவர்களாகவே இருந்தோம். அதே போல ஆங்கிலேயர்களும் காந்தியாரை எதிர்த்தாலும் காந்தியார் மீது மதிப்புள்ளவர்களாகவும் காந்தியாரின் பாதுகாப்பில் கவனம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் விடுதலை பெற்று ஓராண்டிற்குள் காந்தியார் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் பின்புலத்தில் யார் இருக்கக்கூடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது செய்திகள் வெளிவந்துவிட்டன. யாரால் புத்த மதம் கெட்டதோ, யாரால் சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்களோ அவர்கள்தான் இதற்கும் காரணம். ஆனால் சுதேசமித்திரன் என்ன எழுதுகிறது? கருஞ்சட்டைக்காரர்களின் கலாட்டா என்று அயோக்கியத்தனமாக எழுதுகிறது. நேருவினுடைய நெருக்கமான நண்பர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாதுகாப்பு மந்திரியாக இருக்கும் சர்தார் பட்டேல் அந்த பதவியில் இருக்க தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என விரிவாக அந்த தலையங்கம் எடுத்துச் சொல்கிறது.